கீது மோகன்தாஸ் இயக்கத்துல கேஜிஎஃப் பட ஹீரோ யஷ் அவர்கள் ஹீரோவாக நடித்து உருவான டாக்ஸிக் திரைப்படம் இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. கேஜிஎஃப் 2 ஆகிய படங்கள்ல யஷ மாசாக பார்த்த ரசிகர்கள் அது போலவே காட்டுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல தியேட்டருக்குமே போயிருக்காங்க. ஆனா படத்துல மாஸ் மட்டுமே இருக்கு, கதை ஒன்றுமே இல்லையா. திரைக்கதையிலுமே சுவாரஸ்யம் இல்ல அப்படின்னு பார்த்த ரசிகர்கள் ஒரு பக்கம் புலம்பி தள்ளிட்டும் இருக்காங்க. ஏற்கனவே எக்ஸ் தளத்துல படத்திற்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொண்டுமே இருக்கு. தற்போது படம் பார்த்த ரசிகர்களுமே திரையரங்குகள் வெளியே படம் நன்றாக இல்லை அப்படின்னு கமெண்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ யஷ்வரார் யாரையாவது சுடுறாரு, பெண்களை ரேப் பண்றாரு, வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பலர் கருத்து தெரிவித்திருப்பதாகவே தெரிய வந்திருக்கு. சோ மேலும் பாத்தீங்கன்னா முதல் பாகமே 1.5 மணி நேரத்திற்கு மேல ஓடுதாம். அதுவே படம் பார்த்த திருப்தியை ஏற்படுத்துதா. முதல் பாதி தான் சுமார் அப்படின்னு பார்த்தா அடுத்த பாதி இன்னும் இழுவையாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிகள் ரொம்ப லென்த்தாக இருக்கு. ஃபைட் சீன் காட்சிகளும் படத்துடைய ட்விஸ்டுமே ரொம்ப டிலே பண்ணி கொடுப்பதால படத்துடைய சுவாரஸ்யம் தொய்வடைந்து விட்டதாக சொல்லப்படுது. சோ ஆகையால படத்திற்கு ஆவரேஜான விமர்சனங்கள் வந்து கொண்டுமே இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கிற ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அவங்களுடைய கருத்தை சோசியல் மீடியாக்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இன்று காலை நடிகை ஷாலினி அவர்களுமே டாக்ஸிக் படத்துடைய முதல் காட்சியை பார்த்திருக்காங்க. பார்த்தது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களை சந்தித்து படம் நன்றாக இருக்கு அப்படின்னு அவங்களுடைய விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. சோ ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது ஷாலினி அவர்களுடைய இந்த வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.